go, ஜெபக்கூடத்திலே you saw a woman நீர் ஒரு பெண்ணை சந்தித்தீர். who had a bent back அவர்களுக்கு கூன் முதுகு இருந்தது. for 18 years. 18 வருடமாக கூனியாக இருந்தாள். Lord, ஆண்டவரே, she had a bent back for 18 years. 18 வருடமாக நிமிர முடியாத கூன் விழுந்த அந்த பெண்ணை The Bible says இறைவார்த்தை சொல்கின்றது, a demon had bound her. ஒரு தீய ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது என்று. This woman did not know you, இந்த பெண்ணுக்கு உம்மை பற்றி தெரியாது. but yet Jesus, ஆனாலும் ஆண்டவரே, because of your love, உம்முடைய அன்பினால், because of your compassion, உம்முடைய இரக்கத்தினால் you went up to her, நீர் அந்த பெண் அருகே சென்று you touched her, அவளை தொட்டு and you said to her, நீர் அவளிடம் இவ்வாறு சொன்னீர், woman, you are set free now. ஸ்திரீயே, நீ இப்போது விடுதலையை பெற்றுக்கொள் என்று. And that very moment, அந்த நிமிடத்திலேயே the demon fell from her body, அந்த தீய ஆவி அவளை விட்டு அகன்றது. and her body was made straight. அவளுடைய உடல் முதுகானது நிமிர்ந்தது. In the same way, அதே போல் Lord Jesus, ஆண்டவராய் இயேசுவே, I am saying now, நான் இப்போது சொல்கிறேன், I am saying now, நான் இப்போது சொல்கிறேன், I am saying now, நான் இப்போது சொல்கிறேன், woman, பெண்ணே, you are set free now. நீ இப்போது விடுதலையை பெற்றுக்கொள். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், woman, பெண்ணே, you are set free now. நீ இப்போது விடுதலையை பெற்றுக்கொள். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், woman, சகோதரியே, you are set free now. இப்போது நீ விடுதலையை பெற்றுக்கொள். The back pain is gone. உன்னுடைய முதுகுவலியானது இப்போது சுகமாகி விட்டது. உன்னுடைய முதுகுவலி சுகமாகி விட்டது. நன்றி இயேசுவே. For setting my sister free. இந்த சகோதரியை நீர் அவளுக்கு சுகம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Walk பைசா back. நல்லா பாருங்க, செக் பண்ணி. Huh? How many years you were suffering? எத்தனை வருஷமா இருந்துச்சு? இப்போ ஒரு 3 மாசமா தான் ரொம்ப வராரு. 3 months she had severe pain. And it's all gone. இப்போ சரியாச்சா? Check your leg. உங்க காலை செக் பண்ணி பாருங்க. காலை செக் பண்ணுங்க. Just move your leg. நல்லா செஞ்சு பாருங்க. Huh? It's there. Okay. What about you? நீங்க செக் பண்ணி பாருங்க. Okay. Now close your eyes கண்ணை மூடிக்கங்க. and say this. Lord Jesus. ஆண்டவராய் இயேசுவே. Say this. Lord Jesus. Say it in Tamil if you want. இங்கிலீஷ்ல சொல்வீங்கன்னா சொல்லுங்க, இல்ல இங்கிலீஷ்ல சொல்றீங்களா தமிழா? இங்கிலீஷ்ல சொல்வீங்க? Lord Jesus. In your name, I curse this pain in my legs. Just translate in Tamil. ஆண்டவராகிய இயேசுவே, இப்போது இந்த காலில் உள்ள வலியை நான் சபிக்கிறேன். Just as you cursed the fig tree, நீர் அத்தி மரத்தை சபித்தது போன்று நான் சபிக்கின்றேன். the fig tree died from the root. அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு. In the same way, அதே போல் I thank you, Lord, ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். as I have cursed this pain in my legs. என்னுடைய காலில் உள்ள வலியை நான் சபித்த உடனே The pain from my leg என்னுடைய காலில் உள்ள வலி என்னுடைய காலில் வலி is completely destroyed, முழுமையாக அது அழிக்கப்பட்டு விட்டது. முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. and my legs are completely healed. என்னுடைய கால்கள் முழுமையாக குணம் பெற்று விட்டது. என்னுடைய கால்கள் முழுமையாக குணமாக்கி விட்டது. I thank you, Jesus, ஆண்டவரே இயேசுவே, உமக்கு நன்றி. ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு நன்றி. setting me free. என்னை விடுதலை கொடுத்து சுகப்படுத்தியதற்காக நன்றி. என்னை விடுதலைப்படுத்தி சுகப்படுத்தியதற்காக நன்றி. I love you, Jesus. I love இயேசுவே, you, உம்மை Jesus. அன்பு செய்கிறேன். இயேசு, I love you, Jesus. Now give a jerk. நல்ல காலை உதறி பாருங்க, நல்லா உதறுங்க. Huh? Gone. Very nice. Gone. And you are sweating. It is not only gone, she is sweating. அவங்களுக்கு அந்த வலியும் போயிடுச்சு, இப்போ நல்லா அவங்களுக்கு வேர்வை.
And if you had to know how to use the word of God, you wouldn't have suffered for 4 or 5 இப்படி years. இறை வார்த்தையில இவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரிஞ்சு அந்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். All this time you were saying, God heal my legs. இவ்வளவு காலம் நீங்க அப்படியே ஜெபிச்சிட்டு இருந்தீங்களா, ஆண்டவரே கால் வலியை குணப்படுத்துவோன்னு சொல்லி. God was saying, change your thinking. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தாரு, உன் சிந்தனையை மாத்திக்கோ அப்படி சொன்னாரு. We did not ask God to heal them. நாங்க ஆண்டவர் இயேசுவிட்ட நீங்க உங்களை சுகப்படுத்துங்கன்னு சொல்லல. But we took the word of God. ஆனா இறை வார்த்தையை எடுத்து And the word of God healed them. அந்த இறை வார்த்தை அவர்களுக்கு சுகம் கொடுத்தது. You must change your thinking. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். I said you must change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். Did you ever know that you had the power to heal somebody? உங்களுக்கு மற்றவங்களை சுகமாக்க முடியும் அப்படிங்கிற சக்தி உங்களுக்கு இருக்குன்னு நீங்க எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா? But now do you have the power? இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அந்த சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. How do you now have the power? Because Jesus is saying in his word that I have given you power and authority over all the powers of darkness. ஆண்டவர் இயேசு அவரே சொல்லியிருக்கிறார், இருளின் எல்லாவிதமான அந்தகார சக்திகளுக்கு மேல் நான் உங்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். All this time people believe only the preacher, the priest and the nuns have got the power. இவ்வளவு காலமும் இப்படி போதனை செய்கிறவங்க, அருள் தந்தை, அப்புறம் கன்னியர், இவங்களுக்கெல்லாம் தான் அந்த சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். But this power is given to everyone who believes in Jesus and has made Jesus the Lord of their life. ஆண்டவர் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டு அவர்தான் என் வாழ்க்கையிலே மீட்பர் என்று நம்புகிற ஒவ்வொருவருக்கும் இந்த சக்தியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. Such a big good news has been given, but everybody இப்படி ஒரு நல்ல நற்செய்தி சொன்ன பிறகு எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, கையெல்லாம் இப்படி வச்சுட்டு. Yeah, praise God. Thank you, Jesus. You know, such powerful good news. இவ்வளவு ஒரு வல்லமையான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But there is no reaction on your face. ஆனா ஒரு விதமான ரியாக்ஷன் அங்க இருந்து உங்களுடைய செயல்ல மாற்றம் இல்ல. The mind is not ready to change. ஏன் சொன்னா நம்முடைய சிந்தனைகள் அது மாறுவதற்கு ரொம்ப சிரமம், கஷ்டமா இருக்கு. Do you know why I did not pray? ஏன் தெரியுமா நான் ஜெபம் பண்ணல? Because if I pray, you will say, God has chosen him, God has given him a lot of power. But God wants to show you, he has given everybody the same power. Because we are all children of the same God, and in God's family, there is no partiality. He loves everybody unconditionally. நான் எதனால ஜெபம் பண்ணல தெரியுமா? நீங்க நினைப்பீங்க இவரு நற்செய்தியில அறிவிச்சிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நல்ல வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. மாறாக இந்த இறை வார்த்தையை தான் நாங்க பயன்படுத்தினோம். ஆண்டவராகிய இயேசு நம்ம எல்லாருக்கும் இந்த சக்தியையும் இந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கின்றார். ஏனென்றால் தந்தையாகிய கடவுளுடைய குடும்பத்தில் நாம் எல்லோரும் பிள்ளைகள். எனவே ஆண்டவர் தந்தையாகிய கடவுள் நாம் யாரையும் அவர் பாரபட்சமாக நடத்துவதில்லை. நம் எல்லோரையும் ஒரே போல் ஒரே மாதிரி அவர் அன்பு செய்கின்றார். எனவே அவரது குடும்பத்தை சார்ந்த நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் இந்த வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். Then why is it that some preachers there is power and some of them there is no power? ஏன் அப்போ அதனால நம்ம இப்படி நம்ம பார்க்குறோம், சில போதனையாளர்களுக்கு நல்ல வல்லமை சக்தி இருக்கின்றது, சில பேருக்கு அந்த வல்லமை இல்லை. It depends on how much you believe. அது எவ்வளவு தூரம் நம்ம நம்புறோமோ அதை பொறுத்து தான் வல்லமையும் சக்தியும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய நம்பிக்கையை பொறுத்து தான் அது இருக்கின்றது. In this month, இந்த மாசத்துல from the 3rd of March, மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து till today, இன்னைக்கு வரைக்கும் every day I have been preaching from morning till night. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நான் இப்படி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன், போதித்து கொண்டே இருக்கின்றேன். There has been no holiday. எனக்கு லீவ் இல்லை. And it will get over only on the 4th evening. 4ஆம் தேதி சாயங்காலம் தான் எனக்கு லீவு. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Change your thinking. உங்களுடைய சிந்தனையை மாற்றுங்கள். Your wrong thinking is your enemy. உங்களுடைய தவறான சிந்தனை தான் உங்களுடைய எதிரி. When you read the promise of God, you must quickly change your thinking. ஆண்டவருடைய வாக்குறுதிகளை நீங்கள் வாசிக்கும்போது உங்களுடைய சிந்தனையை வேகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். Only those who change their thinking will experience God's power flowing through their hands.
யாரெல்லாம் இந்த சிந்தனையை மாற்றிக்கொள்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் கரங்களிலே பாய்ந்து வருவதை அவர்கள் காண்பார்கள், அனுபவிப்பார்கள். Please write it with capital letters, the next line that I'm going to speak to you. அடுத்த வார்த்தை, அடுத்த லைன், நாம் பேசக்கூடிய அந்த வரிகளை நல்லா பெரிய லெட்டர்ல எழுதிக்கங்க, கேபிட்டல் லெட்டர்ல எழுதி வச்சுக்கங்க. If possible, write it on the first page of your notebook. உங்க நோட்ல முத பக்கத்துல கூட நீங்க எழுதி வச்சுக்கங்க. It's going to help you. அது வந்து உங்களுக்கு உதவ போகின்றது. Satan has no access. Satan has no சாத்தானுக்கு access to your life. உன்னுடைய வாழ்க்கையில் சாத்தானுக்கு எந்த விதமான Satan has no access in your life எந்த விதமான when you're thinking. எந்த விதமான அதிகாரமும் இல்லை, நுழைவதற்கு அதிகாரம் இல்லை. When you're thinking, நீங்கள் யோசிக்கும் போது, சிந்திக்கும் போது lines up with the word of God. இறை வார்த்தைக்கு ஏற்ற சிந்தனையாக அமைத்துக் கொள்ளுங்கள். Can you please read it? Satan has no access உங்கள் வாழ்க்கையில் நுழைவதற்கு சாத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எப்போதென்றால் உங்களுடைய சிந்தனை இறை வார்த்தைக்கு ஒத்ததாக இருக்கும் என்றால். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Can you read it please? வாசிக்கீங்களா? You don't read it. Read it please. So in a day, how many times is Satan changing your thinking from God's word to something that is hurting, something that is painful, something that is uncomfortable? Every time your thoughts are changing, you are the one who is opening the door for the devil to come and afflict you and attack you and defeat you. ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் இத்தகைய சிந்தனையில் இருக்கின்றீர்கள்? ஏனென்றால் சில வருத்தமான காரியங்களும், உங்களை புண்படுத்தக்கூடிய காரியங்களும், புண்படுத்தக்கூடிய சொற்களும் சூழ்நிலைகளும் உங்களிலே வரும்போது உங்களுடைய இந்த சிந்தனையானது மாறுகின்றது. அவ்வாறு மாறும்போது நீங்கள் சாத்தானுக்கு கதவை திறந்து விடுகின்றீர்கள். எனவே சாத்தான் உங்கள் சிந்தனையிலே புகுந்து நீங்கள் அழிவதற்கும் தோல்வியுறுவதற்கும் அது ஏதுவாகின்றது. How did Jesus overcome Satan? ஆண்டவர் இயேசு எவ்வாறு சாத்தானுடைய சோதனையை மேற்கொண்டார்? He kept his thoughts on what God's word said and what was the Father's will, and would not change his thinking anything contradicting to the word of God, and that is why he won the battle. ஆண்டவர் இயேசு சோதனை வரும்போது அவர் என்ன செய்தார்? எப்போதும் அவர் இறை வார்த்தையை தான் அவர் தன்னுடைய எண்ணத்திலே வைத்திருந்தார். தந்தையாகிய கடவுள் தன்னுடைய விருப்பத்தை அவரிடம் தெரிவித்திருந்ததால், அந்த திருச்சித்தம் அவருக்கு என்ன என்று தெரிந்ததால் அவர் எப்போதும் தன்னுடைய சிந்தனை முழுவதுமாக அதிலே இருந்தது. அந்த இறை வார்த்தையை கொண்டு அவரால் சாத்தானை முறியடிக்க முடிந்தது. அவருடைய லட்சியத்தை, தந்தையுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதில் அவர் வெற்றி கண்டார். So who is the person who opens the door? யாரு சாத்தானுக்கு கதவை திறந்து விடுறது? Can the devil have access in your life without your permission? உங்களுடைய அனுமதி இல்லாம சாத்தான் உங்க வாழ்க்கையில புகுந்து விளையாட முடியுமா? Hello? So now who is supposed to be who is the main what is the cause of my defeat? என்னுடைய தோல்விக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்னது? என்னுடைய சிந்தனை. That is why we give you that book and we tell you to memorize the scriptures again and again and again and again, because when you memorize the promises of God and you see some things coming against you, you can quickly open your mouth and say, I do not believe what I see, but I believe what my God wants me to see through his word. அதனால தான் நாங்கள் இந்த சின்ன புத்தகத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அதில் கடவுளுடைய வாக்குறுதிகள் இருக்கு. அந்த வாக்குறுதிகளை நல்லா படித்து அதை மனப்பாடம் பண்ணி வைக்கும்போது நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நீங்கள் உங்கள் சிந்தனையிலே கொண்டு செல்லாமல் உங்களுக்குள் இறைவார்த்தை இருந்தால் நீங்கள் நான் கண்ணால் காணக்கூடிய இந்த சூழ்நிலையை நான் நம்ப மாட்டேன், மாறாக இறைவார்த்தை இவ்வாறு சொல்கின்றது, எனவே அந்த இறைவார்த்தையை தான் நான் நம்புவேன் என்று சொல்லி அந்த இறைவார்த்தையின் மூலமாக அந்த சோதனைகளை, அந்த சூழ்நிலைகளை நீங்கள் தோற்கடிக்க முடியும். How many of you want peace of God? எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அந்த அமைதி வேண்டும்? Nobody. How does a person get peace of God? ஆண்டவருடைய அமைதியை ஒருவர் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்?
Can a person have peace when he is going through a rough storm? ஒருவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய புயல் வீசுகின்றது, அப்போது அவர்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்குமா? ஆண்டவருடைய அந்த சமாதானம். When there are big problems, can he have peace? பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அப்போ சமாதானம் இருக்குமா? Yes, that's what the Lord is teaching us. ஆண்டவர் இயேசு Romans சொல்கிறார். chapter 8. ரோமர் 8வது அதிகாரம், Romans chapter 8 verse 6. 8வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. ரோமர் 8:6. Romans 8:6. What does it say? 8:6 என்ன சொல்கின்றது? To be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். To be carnally minded is death. ஊனியல்பின் மனநிலை கொண்டிருந்தால் நாம் பெற்றுக்கொள்வது சாவு. To be spiritually minded is life and peace. ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். What is carnally minded? ஊனியல் மனநிலை என்றால் என்ன? Whenever my thinking is contradicting to God's word, I am carnally minded. எப்போதெல்லாம் என்னுடைய சிந்தனை இறை வார்த்தைக்கு எதிரானதாக முரண்பாடானதாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் அது ஊனியல் மனநிலை. And what is spiritually minded? ஆவின் மனநிலை என்றால் என்ன? ஆவிக்குரிய மனநிலை. Spiritually minded is when your mind or your thinking is based on God's word. எப்போதெல்லாம் உங்களுடைய சிந்தனை இறை வார்த்தைக்கு இறை வார்த்தையை அடிப்படையாக கொண்டிருக்கின்றதோ அதற்கு ஒத்ததாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் நாம் ஆவிக்குரிய மனநிலை என்று I want to சொல்கிறோம். take your interview. நான் இப்போ ஒரு நேர்காணல் இன்டர்வியூ. You are Christian by birth? நீங்க பிறக்கும் போதே கிறிஸ்தவங்களா? ஆமா. Yes. Yes. Okay. When did you actually get into the word of God? From birth or how many years back? நீங்கள் பிறந்த சமயத்தில் சின்ன வயசுலேயே இந்த இறைவார்த்தை அனுபவம் உங்களுக்கு உண்டா? எப்போ அந்த அனுபவம் உங்களுக்கு கிடச்சிது? Some 15 years. 15 years back you got into the word of God. Before that there was no word of God. So how was your life 15 years before and how is your life now? 15 வருடங்களுக்கு முன்னால் இந்த இறைவார்த்தை அனுபவம் கிடைத்தது. அப்போ 15 வருடங்களுக்கு முன்னால் இறைவார்த்தை அனுபவம் கிடைப்பதற்கு முன்னால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, பின்னால் எப்படி இருக்குது? Before the experience of the word of God was full of problems, difficulties, then lot of peace. No peace. What is she saying? Correct. No peace? Please, can you come here? Please come here. I want to take your interview. That is the husband. இது இவர்களுடைய கணவர். 15 வருஷங்களுக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லி இப்போ நேர்காணல் பேட்டி. She is very loving, isn't it? She is very loving. Yeah, she is loving. Very loving. 15 years back she was இவங்க the ரொம்ப same loving. அன்பா இருந்தாங்க. 15 years back also she was having the same love. Was the character like this? The nature like this? That character was something different. How was it? Rough character. She was rough? 15 She வருடங்களுக்கு looked so polite, so gentle, so wonderful. She was rough. 15 வருடங்களுக்கு முன்னால் இவங்க ரொம்ப அன்பா ரொம்ப கனிவா இருந்தாங்களா? இல்ல, ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அப்படி இருந்தாங்க. ஆனா இவங்களை பார்த்தா அப்படி இல்லையே, ரொம்ப சாந்தமா இருக்கவங்க மாதிரிலாம் இருக்காங்க. How was your married life 15 years back? Always arguments, fight. You are fighting? Yeah, arguing. You? Yeah. With him? Yeah. He is a saint. Why should you argue with him? Difference of opinion, relationship, everything. Fighting? Yeah. Arguing, fighting, crying, complaining. But yours was a love marriage, no? No, arranged marriage. Okay. Now,
what happened after 15 years? 50, what happened after you got the word of God? After coming into the experience of the word of God, we used to sit and talk, discuss. Then we have our own fellowship. Oh, We have our own fellowship. then you all had fellowship together, and the word of God Yeah, changed your thinking. yeah. We had first 3 families. No. Then you began to submit to your husband. Yeah, Before, no. before also, but with a lot of pain. Okay, but now things Now, change. yeah, Now, definitely. now marriage is beautiful. Yeah, very beautiful. So you are enjoying marriage now much more than when you were young. Definitely. Now only we are enjoying. Correct. உங்க திருமண வாழ்க்கை 15 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தது? ஒரே சண்டை, கம்ப்ளைண்ட், கண்ணீர் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இறைவார்த்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது? இப்பதான் எங்களுக்கு 15 வருஷத்துக்கு முன்னால இருந்ததை காட்டிலும் இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். ஏன்னு சொன்னா இப்போ எனக்கு கீழ்ப்படிய தெரியும். இப்போ ஆர்கியூமெண்ட்லாம் இல்லை. இறைவார்த்தையின் படி ஒரு மனைவிக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் எனக்கு அன்பாக செய்ய முடியும். அப்போ எனக்கு செய்ய முடியாது. அப்புறம் எங்களுக்கு ஃபெல்லோஷிப் இருந்தது. எங்களோட நண்பர்கள், ஜெப நண்பர்கள் இருந்ததுனால நாங்கள் வளர முடிஞ்சுது. ஆண்டவருடைய அன்பில் வளர முடிஞ்சுது. இப்போ எங்கள் ஃபெல்லோஷிப் பெருசாக வளர்ந்துருக்குது. அதனால இன்னும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். we are very happy because of the fellowship. Okay, now when you got the word of God, did it change your thinking? உங்களுக்கு இறைவார்த்தை உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்கள் திங்கிங் மாறிச்சா? டெஃபினெட்லி all my thinking changed. Okay, now did the peace of God come into you? Yes, definitely. இப்போது ஆண்டவர் உங்களுக்கு தருகின்ற அமைதியை நீங்கள் அனுபவிக்கின்றீர்களா? You mean to say after coming to the word of God there will be no problems? Lot of problems. Lot, we are in the problem. But even in the problem, do you have the peace? Yes. That is very important. The word of God never says there will be no troubles. Never. Jesus never said when you come to me there will be no troubles. But he's saying in the midst of trouble I am with you and I will give you that peace that will help you to fight the battle and come out victorious. உங்கள் வாழ்க்கையில் இப்போது பிரச்சனை இருக்கா? ஆமாம். 15 வருஷங்களுக்கு முன்னால் இருந்ததை காட்டிலும் ரொம்ப பிரச்சனை இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமாம். இப்போ அந்த பிரச்சனையில் எங்களுக்கு சந்தோஷமாக எங்களால் இருக்க முடியும். சந்தோஷமாக இருக்கிறோம் நாங்கள். இப்போ இறைவார்த்தை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த இறைவார்த்தையில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் எப்போதும் உன்னோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற இறைவார்த்தைகளை நாங்கள் இப்போ தேடி நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் அந்த இறைவார்த்தையை நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த இறைவார்த்தையில் நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக ஆண்டவர் தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். அப்படி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். Okay, now tell me, after getting the word of God and the problem coming, sometimes your thinking goes from here to there. Switch on, switch off. Earlier it was Our weakness. Yeah, but is there a tendency of you to switch off the thinking and go back to the old thinking? Now when you go to the old thinking, again dishum, again confusion, again dishum. Then you realize, oh, I have to change my thinking. Once the thinking is changed, again there is peace. Correct? So in our everyday life there are going to be problems, but the real trial in our life is how much can I train my thinking to be on the word of God. And as long as your thinking is on the word of God, no matter there is a chaos, no matter there is a storm, you will still have that peace. And that peace of God will guard your heart, will guard your mind and give you the victory. இந்த இறைவார்த்தைக்கு வந்த பின்பும் நீங்கள் இவ்வாறு உங்களுடைய சிந்தனையை பழைய ஒரு சிந்தனைக்கு நீங்கள் செல்கின்றீர்களா? ஆம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது, சில குழப்பங்கள்லாம் வந்தது. ஆனால் அப்படி வந்தாலும் மீண்டுமாக இறைவார்த்தை இந்த பிரச்சனைக்கு, இந்த சூழ்நிலைக்கு எதை சொல்கின்றது என்பதை அதை உள்ளத்திலே இருத்தி அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது, விசுவாசத்தோடு சொல்லும்போது உள்ளத்துக்கும் மனத்துக்கும் ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். See, people want to have a great future. எல்லோருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விரும்புறீங்க. Even though they want to have a great future, அப்படி ஒரு நல்ல எதிர்காலம் வேணும்னு நினைச்சாலும் it is their habit அவருடைய பழக்கம் எப்படி இருக்கின்றது that decides their future.
அவருடைய அந்த பழக்கம் தான் அவருடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. Example, உதாரணம், you got a habit of nagging your husband. உங்களுக்கு ஒரு பழக்கம், எப்போ பார்த்தாலும் தொண்ணு உங்க ஹஸ்பண்டை தொந்தரவு கொடுக்கறது. Kiri 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 கிரி 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 நச்சு, எப்போ நச்சு பண்ணிட்டே இருக்கிறது. studying the word kiri kiri. ஆமா, இறை வார்த்தையை படிக்கணும், அங்க போய் தொண்ணு தொந்தரவு கொடுக்கணும். How do you think your relationship with your husband will be? அப்போ உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் உறவு? She has not yet changed a habit. அந்த பழக்கம் மாறவே இல்லை. Remember, my friend, your habits decide your future. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய பழக்கம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. What is a habit? பழக்கம்னா என்னது? Habit is something that flows naturally without any effort. ஒரு முயற்சியும் எடுக்காம இயற்கையிலே நம்மளை வந்து பிடிச்சிக்கிறது தான் அந்த பழக்கம். This sister is saying 15 years back she did not know the word of God. 15 வருஷங்களுக்கு முன்னால இறை வார்த்தை இவ்வளவு ஆழமாக தெரியாது. So in those times she was thinking worldly and therefore she had developed a habit which was worldly. அப்போது இந்த உலகத்தை சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருந்ததனால் என்னுடைய பழக்க வழக்கங்களும் அந்த உலகத்தை சார்ந்ததாக இருந்தது. 15 years are gone by. 15 வருடங்கள் கழிந்து விட்டன. And in this 15 years she is training herself so that that old habit be destroyed and she develops a new habit of the word of God. 15 வருடங்களாக அந்த பழைய இயல்பு மாறி உலகம் சார்ந்த அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறி இந்த இறை வார்த்தையிலே பழக்கப்படுத்தி கொண்டதனால் இப்போது அந்த இறை வார்த்தையே எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் அது பயனுள்ளதாக, அது உதவுவதாக இருக்கின்றது. Only those areas where she has developed a new habit according to the word of God, those areas she always have victory, she always have peace. Is it right? Yes. Yes. எந்தெந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எந்தெந்த சூழ்நிலைகளில் இந்த இறைவார்த்தையை பழக்கமாக கொண்டிருக்கின்றார்களோ அந்த சூழ்நிலைகள், அந்த வாழ்க்கையின் பகுதிகள் எல்லாம் இப்போது வெற்றி கொடுப்பதாக இருக்கின்றது. How is a habit formed? எப்படி இந்த பழக்கம் அவர்களுக்கு நாம் அதை ஏற்படுத்திக் கொள்கின்றோம்? First it starts with the word. முதல்ல அது ஆரம்பிக்கிறது வார்த்தை. Words produce thoughts. வார்த்தைகள் தான் எண்ணங்களை ஏற்படுத்துகின்றது. Thoughts produce அந்த எண்ணங்கள் தான் feelings and emotions. உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கொடுக்கின்றது. Feelings and emotions produce உணர்ச்சிகளும் உணர்வுகளும் உண்டாக்குவது decision. முடிவுகள். Decision produce முடிவுகள் ஏற்படுத்துவது செயல்பாடுகள். and actions repeated again and again and again திரும்ப திரும்ப அந்த செயல்பாடுகள் நமது பழக்கமாக produces habit. மாறுகின்றது. And habit produces அந்த பழக்கங்கள் character. நம்முடைய நடத்தையை தீர்மானிக்கின்றது. And character decides நம்முடைய நடத்தை your destination. நாம் அடைய வேண்டிய அந்த இறுதி நிலையை அது I'm told you were a professor in one college. Holy Cross. Okay. So that means you used to go in the morning or afternoon? Morning. Morning. So for years, might be 20 years, 35 years. 35 years you went to that college. Might be the college started at 7. So you had to get up at 5:30. Yeah. Okay? 5. Okay, 5. You got up at 5 o'clock for 35 years. Yeah. Okay? What happened on a Sunday? I- Holiday, no? For some years, some for No. some When you were a professor, Ah. up to Saturday, 5. Five. Sunday, It depends on the church. If we go at 8 o'clock. whether you like it or not, once you have a habit of 5, whether it's a holiday or not holiday, eyes will open. Yeah, 5 o'clock. Sorry? Yes. Sorry? Yes. Because it has become a habit. Habit. So how does a person develop a habit? ஒரு பழக்கம், அதாவது 35 வருடம் நீங்கள் காலேஜில் வேலை பார்த்தீங்க. எப்போ எழுந்திரிச்சு போவீங்க? ஒவ்வொரு நாள் எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? 5 மணிக்கு. அப்போ லீவு நாள்லையும் எப்படி எழும்புவீங்க? அவ்வளோ வருஷம் வேலை பார்த்தனால இப்போவும் கூட 5 மணிக்கு தான் நான் எழும்புறேன். ஏன்னு சொன்னால் அது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. அந்த கண்ணு 5 மணிக்கு பிறகு தூங்காது. நமக்கு அது ஒரு பழக்கம். When you discipline yourself உங்களை நீங்கள் அவ்வாறு ஒழுங்குபடுத்தி கொண்டால் for 30 days, ஒரு 30 நாளைக்கு it becomes a habit. அது வந்து ஒரு பழக்கமாக மாறிவிடும். What is discipline? ஒரு உங்களை ஒழுங்குபடுத்துவது என்றால் என்ன? A man in the army. What is discipline? மிலிட்டரியில் இருந்தவங்க அதில் ஒழுங்கு, உங்களோட ஒழுங்கு Discipline is whether you like it or not, நீங்க விரும்புனீங்களோ விரும்பலையோ, even if it is uncomfortable, இது ரொம்ப நமக்கு சௌகரிய குறைவாக இருந்தா கூட you have to obey the order. அது அப்படி கீழ்ப்படிய வேண்டியதான். There are so many times you don't want to do.
நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு செய்ய விருப்பம் இருக்காது, but you have to obey the order. ஆனா அந்த ஆர்டருக்கு கண்டிப்பா கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். So in Christian life, கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட if you can discipline yourself for 30 days in a particular area, ஒரு பகுதியை ஒரு 30 நாளைக்கு நீங்க ஒழுங்குபடுத்தி பாருங்க. for 30 days 30 நாட்களுக்கு using God's word, இறை வார்த்தையை பயன்படுத்துங்க. you will develop a godly habit in you. நீங்க ஆண்டவருக்கு உகந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். Let me give an example. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். You discipline yourself நீங்க உங்களையே ஒழுங்குபடுத்தினா to guard your tongue உங்க நாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். for 30 days. 30 நாளைக்கு You will not speak any ill about anybody. யார பத்தியும் நான் குறை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 30 நாளைக்கு நாக்க கட்டுப்படுத்தலாம். When you make that decision, somebody will come and speak so many things about this one and that one. அப்படி முடிவெடுத்து அப்படி இருக்கும்போது ஒருத்தங்க வருவாங்க. But you have made a decision, a discipline. I will not open my mouth. ஆனா நான் ஒரு முடிவெடுத்துக்கேன், நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி as you make that discipline, more and more people will come and talk against somebody. இன்னொரு முடிவு அப்படி எடுத்ததும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க சொல்றதுக்கு பேசுறதுக்கு. But if you get success in disciplining yourself for 30 days, 30 நாளைக்கு உங்களையே கட்டுப்படுத்த நீங்கள் ஒழுங்குபடுத்த பழகிக் கொண்டீர்கள் என்றால் it will be very uncomfortable. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். But from the 31st day, ஆனா 31வது நாள்ல இருந்து there will be no effort. அதுக்கப்புறம் என் ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம். Because it has become a habit now. அது ஒரு பழக்கமா மாறி போச்சு இப்போ. That's how you overcome your flesh. அப்படிதான் உங்களுடைய ஊனியல்புடைய இச்சைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். In Christian living, disciplining yourself is a must. கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மையே நாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பது மிக மிக தேவையானது. Example, உதாரணம், we will be giving you the books நாங்க உங்களுக்கு புக்கு கொடுப்போம் with the holy scriptures in it. அதுல கடவுளுடைய வாக்குறுதிகள்லாம் இருக்குது. Promises of God in it. கடவுளுடைய வாக்குறுதிகள், இறை வார்த்தைகள் இருக்கு. You have to discipline yourself for 30 days. 30 நாளைக்கு நீங்க அந்த புத்தகத்தை வச்சு உங்களை நீங்க ஒழுங்குபடுத்தணும். That you will memorize the word of God. அந்த வார்த்தைகளை நான் மனப்பாடம் செய்வேன் என்று you will speak it at least 25 times. 25 தடவையாவது அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப நான் பேசுவேன் சொல்லி. If you can get successful for 30 days, 30 நாளைக்கு இதை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடித்தால், disciplining yourself, உங்களையே நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொண்டால், on the 31st day, 31வது நாள் it will flow naturally without effort. ஒண்ணுமே எஃபர்ட் எடுக்காம முயற்சி எடுக்காம வாய் தன்னால சொல்லும். You have developed a new habit. இப்போது நீங்கள் ஒரு புது பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டீர்கள். And when you develop a new habit, so many bad habits are gone. இந்த நல்ல பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது பழைய கெட்ட பழக்கங்கள் தன்னாலேயே போய்விடும். Are you understanding? புரியுதா உங்களுக்கு? Hello, are you understanding? புரியுதா எல்லாத்துக்கும்? But do we practice that way? நம்ம அந்த விதத்துல நம்ம பழக்கப்படுத்திக்கிறோமா? We love to pray. நமக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆசைதான். But we do not want anybody to discipline us. ஆனா நம்மளை யாரும் ஒழுங்குபடுத்த கட்டுப்படுத்த நமக்கு விருப்பம் இல்லை. Because in Christian life we do not want disciplining. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒழுங்குன்னு சொன்னாலே நமக்கு விருப்பம் கிடையாது. We can sit and listen to the preaching from morning to evening. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படி ஒருத்தங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். But we do not want to discipline our mind. ஆனா நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்த நமக்கு விருப்பம் இல்லை. And God's word is saying today, இறை வார்த்தை இன்று நமக்கு சொல்கின்றது, your real enemy is your mind because you have failed to discipline yourself. உங்களுடைய உண்மையான எதிரி உங்களுடைய சிந்தனை. ஏனென்றால் நீங்கள் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த தவறிவிட்டீர்கள். So any person யாராக இருந்தாலும் seated here உங்க உட்கார்ந்திருக்கவங்க wants to produce the fruit of the spirit, ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால், that is love, joy, peace, அன்பு, அமைதி, சமாதானம் என்பவை, gentleness, meekness, kindness, கனிவு, சாந்தம், அடக்கம், faith and patience, நம்பிக்கை, பொறுமை, self control, தன்னடக்கம். if you want to develop these fruits, இந்த கனிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், it can only be developed when your thinking is on the word of God. அவை எல்லாம் நீங்கள் இறை வார்த்தையை உங்கள் சிந்தனையிலே இருத்தி ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே கிடைக்கும். A person cannot produce evil fruits ஒரு when he has மனிதன் got the word of God in his mind. ஒரு மனிதன் இறை வார்த்தையை தன்னுடைய சிந்தனையிலே கொண்டிருந்தால் தீமையின் கனிகளை அவன் கொடுக்கவே முடியாது. So if the mindset is the word of God, the fruit has to be the fruit of the spirit. If the mindset is of the world system, the fruit will be of the world system.
இறை வார்த்தை உங்கள் சிந்தனையிலே இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய கனிகளை நீங்கள் கொடுப்பீர்கள். மாறாக உலகத்தை சார்ந்த உலக பாணியிலே உங்கள் சிந்தனைகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த உலகத்திற்கு அடுத்த கனிகள் தான் உங்களால் கொடுக்க முடியும். So is it profitable to walk in the spirit? ஆவியிலே வாழ்வது என்பது நன்மையான காரியமா? Is it profitable to live in the spirit? நமக்கு அது ஆதாயமான வாழ்க்கையா? Is it profitable to be led by the spirit? ஆவியிலே நடத்தப்படுவது நமக்கு சிறப்பானதா? A person cannot walk in the spirit without the word of God. ஆவியிலே நாம் நடக்க வேண்டுமென்றால் வாழ வேண்டுமென்றால் இறை வார்த்தை இல்லாமல் அதை செய்ய முடியாது. I repeat again, a person cannot walk in the spirit without the word of God. ஒருவர் ஆவிக்குரிய வாழ்வை வாழ வேண்டுமென்றால் இறை வார்த்தை இல்லாமல் அந்த வாழ்க்கையை வாழ முடியாது. Let me repeat again, a person cannot walk in the spirit without the word of God. இறை வார்த்தை இல்லாமல் ஒருவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கடந்து செல்ல முடியாது. Why? ஏன்? Because Jesus himself said, my word is spirit, my word is life. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவே இவ்வாறு சொல்லி இருக்கின்றார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் உயிருமாகும் என்று. So the more and more you feed yourself with the word of God, the more and more without you knowing your thinking is changing, and when your thinking has changed, effortlessly your bad habits and bad actions have changed, and now you are walking in the spirit and producing the result. எவ்வளவுக்கு அதிகமாக நீங்கள் இறை வார்த்தையை உங்கள் சிந்தனையிலே நீங்கள் வைக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படும். அவ்வாறு அந்த சிந்தனையில் மாற்றம் ஏற்படும் பொழுது உங்களுடைய பழக்கங்களில் மாற்றம் ஏற்படும், உங்கள் செயல்பாடுகளிலே மாற்றம் ஏற்படும். எனவே இப்போது நீங்கள் ஆவிக்குரிய அந்த வாழ்க்கையில் நீங்கள் நடந்து செல்வீர்கள். I know a person in Dubai. துபாயில் எனக்கு ஒருத்தங்களை தெரியும். I had given him a CD 2 years back. 2 வருஷத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு CD கொடுத்திருந்தேன். It is about 56 hours. அது வந்து 56 மணி நேரம் உள்ள CD. And that person took 2 years to complete that CD. அந்த நபர் வந்து 2 வருஷம் எடுத்தாங்க அந்த CD-யை ஃபுல்லா பார்க்கிறதுக்கு. Every day going and coming he would listen to the CD. ஒவ்வொரு நாளும் வெளியே போகும்போது வரும்போது அதை பார்த்துட்டே இருப்பாங்க. From Sharjah to Dubai. ஷார்ஜால இருந்து துபாய்க்கு போற வழியில. It takes more than 1 hour, 1.5 hour. அது 1.5 மணி நேரத்துக்கு ஆகும். அப்ப பார்த்துட்டே போவாங்க. And he said to me, அவங்க என்கிட்ட சொன்னாங்க, brother, it took me more than around 2 years to complete this CD. அப்போ அவங்க சொன்னாங்க, சகோதரர் எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு மேலாச்சு இத ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. Each track of half an hour I would listen at least 50 times, 75 times, 100 times. Each track. ஒவ்வொரு அந்த சிடியில் உள்ள ட்ராக்கையும் நான் வந்து குறைஞ்சது 50 முறையாவது நான் வந்து அதை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. And I would keep on listening the same track. நான் இப்போ கேட்டதையே திரும்ப பார்த்ததையே திரும்ப நான் பார்த்துட்டே இருப்பேன்னு சொன்னாங்க. And whatever I would listen, even in the office when I'm working, I would keep thinking on it. எதெல்லாம் நான் கேட்டனோ ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது கூட எப்பவும் அது வந்து ஓடிட்டே இருக்கும் என் சிந்தனையில். I do not know where the bad words are gone. அப்போ எனக்கே தெரியாது என்கிட்ட இருந்து இந்த கெட்ட பழக்கம் வார்த்தைகள்லாம் எப்படி தான் போச்சுன்னு. I do not know where the habit of drinking alcohol is gone. என்னோட குடி பழக்கம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது. I was in drugs. I do not know where the drugs is gone. போதை பொருள்லாம் பயன்படுத்தி அது எப்படி மாறி போச்சுன்னு எனக்கு தெரியாது. I was very abusive with my wife. I do not know where the என் மனைவிட்ட நான் அப்படி கோவமா பேசுவேன், அது எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. I was a person who used to be very hot tempered and quarreling. I do not know where it is gone. எனக்கு எப்ப பார்த்தாலும் சுருக்குன்னு கோபம் வரும், சண்டை போடுவேன். அந்த குணம் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. I did not try to change my bad habit. நான் கெட்ட பழக்கத்தை மாத்துறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. I disciplined myself only to do one thing, listen to the word morning and night. ஆனா ஒரே ஒரு காரியம், என்னை நான் ஒழுங்குபடுத்திட்டேன். காலையில இருந்து இரவு வரைக்கும், காலையில சாயங்காலம் எல்லா நேரமும் இறை வார்த்தையை கேட்பதை நான் குறியாக அதை நோக்கமாக வைத்திருந்தேன். I did not change my bad habits. நான் என்னுடைய கெட்ட பழக்கத்தை மாற்றவில்லை. The word of God brought thoughts that changed my bad habits. இந்த இறை வார்த்தை என் சிந்தனைகளிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. அது என்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களை மாற்றியது. That is why during Lenten season people stop or starve from alcohol and smoking. அதனால தான் தவசு காலங்கள்ல குடிக்கிறது, சிகரெட் புகைக்கிறது இத வந்து கிறிஸ்தவங்க தள்ளி வைக்கிறது. They want to stop because it's Lenten season. அவங்க எதுக்கு இதெல்லாம் செய்யாம இருக்கறாங்கன்னு சொன்னா இது தவசு காலம்னு சொல்லி. But they don't stop because it's their body is the temple of God. அவங்க என்னுடைய உடல் கிறிஸ்துவின் ஆலயம் அப்படிங்கிறதுனால செய்யல.
So their thinking is, I should stop for 40 days. அவங்களோட சிந்தனை எப்படி இருக்குன்னா ஒரு 40 நாளைக்கு இதை ஒதுக்கி வைப்போம் அப்படின்னு இருக்கு. And that is why on the 40th day they drink all the 40 days quota. அதனால அந்த 40 நாள் முடிஞ்ச அன்னைக்கு 40 நாளைக்கு வச்சிருக்கிற அந்த குடிக்காதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு முடிச்சிருவாங்க. But if they have to stop because their body is the temple of God and they should not infect this body with alcohol, if they start thinking on that, they will be quitting alcohol for their lifetime. அவர்கள் எதற்காக இதை ஒதுக்கி வைக்க வேண்டும், இதை விட்டுவிட வேண்டும் என்றால் இந்த தவ காலத்துக்காக அல்ல, மாறாக நான் என்னுடைய உடல் கிறிஸ்துவின் ஆலயம், பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்ற அந்த சிந்தனை அவர்கள் உள்ளத்துக்குள் வந்தால் அவர்கள் 40 நாளைக்கு மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதுமே இந்த ஆலயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் தன்னாலே அவர்களுக்கு மாறிவிடும். சிந்தனையில் மாற்றம் வந்தால். So remember, right actions don't change wrong thinking. சரியான நடவடிக்கைகள் உங்களுடைய சிந்தனையை மாற்றி விடாது. But praise God, right thinking will always change wrong actions. ஆனால் சரியான சிந்தனைகள் தவறான நடவடிக்கைகளை மாற்றிவிடும். Do you know why you came this morning? உங்களுக்கு தெரியுமா ஏன் இன்னைக்கு காலையில இங்க வந்தீங்கன்னு? You came because you want to change your thinking. நீங்க உங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இங்கு வந்தீர்கள். Every time you come for the retreat, ஒவ்வொரு முறையும் நீங்கள் தியானங்களுக்கு வரும்போது people come with the mindset that I want to be healed. எல்லாரும் இந்த இத்தகைய சிந்தனை, நான் நன்றாக குணம் பெற வேண்டும் என்ற சிந்தனையோடு அங்கு வருவார்கள். I want to be blessed. எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்று வருவார்கள். But you will always find the preacher preaching the word of God. ஆனால் எப்போதும் நீங்கள் காண்பீர்கள் இந்த செய்தி கொடுப்பவர்கள் இறை வார்த்தையை போதித்துக் When கொண்டிருப்பார்கள். the preacher is preaching the word of God, the person on the other side is changing his thinking. இவ்வாறு இறை வார்த்தையை ஒருவர் போதித்துக் கொண்டே இருக்கும்போது அதை கேட்டுக்கொண்டிருப்பவருடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்படுகின்றது. The word has changed your thinking. அந்த இறை வார்த்தை உங்கள் சிந்தனையை மாற்றுகின்றது. And the moment your thinking has changed, you receive the blessing. எந்த நிமிஷத்தில் உங்கள் சிந்தனை மாறுகின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்றீர்கள். Truly speaking, you come to church or you come to listen to God's word only for one purpose. உண்மையாகவே சொல்லப் போனால் thinking. நீங்கள் ஆலயத்துக்கு வருவதும் இந்த தியானங்களிலே இறை வார்த்தையை கேட்பதும் உங்களுடைய சிந்தனையிலே நீங்கள் மாற்றம் பெறுவதற்காகத்தான். The level to which your thinking has changed, உங்களுடைய இரண்டாவது நிலையிலே உங்களுடைய சிந்தனை மாறி இருக்கின்றதா? is the level to which your actions have changed. அவ்வாறு அந்த இரண்டாவது நிலையிலே சிந்தனை மாறி இருந்தால் இரண்டாவது நிலையிலே உங்களுடைய நடவடிக்கைகளும் மாறும். Is the level of which you will see God's power being manifested in your life. அந்த நிலையிலே ஆண்டவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே தெரிவுகளாக நீங்கள் காண்பீர்கள், கண்ணால் காண்பீர்கள், வெளிப்பாடுகளாக காண்பீர்கள். And that is what Jesus is asking us to change our thinking. அதனால் தான் ஆண்டவர் இயேசு நம்முடைய சிந்தனையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். He was ready to suffer. ஆண்டவர் இயேசு துன்பப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் தயாராக இருந்தார். He was ready to go through the pain. அவர் அந்த வேதனையை அனுபவிப்பதற்கு தயாராக இருந்தார். He was ready to go through rejection. அவர் தன்னை நிராகரிப்பதை தாங்கிக் கொள்ள தைரியமாக இருந்தார். He was ready to go through any unfavorable, uncomfortable situation. தனக்கு எதிரான எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மேற்கொள்ள அவர் தைரியமாக தயாராக இருந்தார். But in the midst of all that, ஆனால் அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மத்தியில் he kept his thinking on the word of God. அவர் இறை வார்த்தையிலேயே தன்னுடைய சிந்தனையை ஊன்றி இருந்தார். And that's what he is teaching us. அதைத்தான் நமக்கும் அவர் கற்றுக் கொடுக்கின்றார். And if you and I can train ourselves to do the same, நீங்களும் நானும் அவ்வாறு ஆண்டவர் இயேசு செய்தது போல் நாம் செய்ய ஆரம்பித்தோம் என்றால் every day will be a day of victory. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும். Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. So what have you decided this morning? இப்போ இந்த காலை வேளையில நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? Asking a preacher to pray over you or change your thinking? இப்படி நற்செய்தி கொடுக்குறவங்கள எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கா, அல்லது எங்களுடைய சிந்தனைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம்? Which is going to bring profit and victory in your life? எது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தையும் வெற்றியையும் நன்மையையும் தரப்போகின்றது? Pray over me. Yes. Good. Pray over me. எனக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்படியா? So imagine how many years we were going everywhere asking people to pray over you but not change your thinking. எவ்வளவு வருஷங்களா நம்ம ஓடிட்டே இருந்தோம் ஜெபத்துக்காக அங்க இங்கன்னு நம்முடைய சிந்தனையை மாற்றாமல். Praise God. Father, we thank you, and Jesus, we thank you so much for sharing with us the truth.
அப்பா பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் எங்களோடு உமது சிந்தனையை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி. Thank you for showing us, oh Lord, the real culprit is not the devil but our own wrong thinking. ஆண்டவரே, இன்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், உண்மையான எதிராளி யார், சாத்தான் அல்ல, எங்களுடைய சிந்தனைகளே என்று நீர் காட்டிக் கொடுத்தீர். All this time we have been thinking on so many issues in our life according to the world system and not according to the word of God. ஆண்டவரே, இவ்வளவு காலமும் உலக பாணியிலே நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அநேக காரியங்களை குறித்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இறைவார்த்தையை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. Thank you for showing us through the word of God, O Lord, that the victory can be received when we agree with the word of God. ஆண்டவரே, இறை வார்த்தைக்கு ஒத்து நாங்கள் வாழும்போது எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் என்று இன்று கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. Lord, let your word change my thinking. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் என்னுடைய சிந்தனைகளை மாற்றட்டும். Help me to discipline myself. ஆண்டவரே, எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்தி வாழ எனக்கு நீர் உதவும். Let your word discipline me உம்முடைய வார்த்தை என்னை கட்டுப்படுத்தட்டும். and develop into a new great habit, எனக்கு ஒரு பழக்கமாக அதை வளர்க்கட்டும். so that from now on I do not have a stronghold of negative thinking. எனவே இப்போதிருந்து எனக்கு எந்த விதமான எதிர்மறையான சிந்தனைகள் என்னை கட்டாது இருக்கட்டும். But I build a wall around me, that is the word of God. நான் என்னை சுற்றிலுமாக ஒரு சுவரை எழுப்பிக் கொள்கின்றேன், அதுதான் இறை வார்த்தை என்ற சுவர், கோட்டை. So that I enclose myself around a wall called the word of God. நான் என்னை சுற்றிலுமாக இந்த கோட்டையை வைத்துக் கொள்வேன், அதுதான் இறை வார்த்தை என்ற கோட்டை. So that all the time I am dwelling in your word, which is called a city called blessing. எப்போதும் நான் உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பேன், அதில் மூழ்கி இருப்பேன். All these years I had surrounded myself with a word that is of the world system. இவ்வளவு காலமும் என்னை சுற்றிலும் இந்த உலகம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வைத்தே நான் கோட்டைகள் கட்டியிருந்தேன். The words were contradicting to the word of God. அந்த வார்த்தைகள் எல்லாம் இறை வார்த்தைக்கு முரண்பாடானதாக இருந்தது. And that is why I had enclosed myself into a city called curse, and all kinds of wrong things were happening in my life. அதனால் தான் முட்செடிகளாக என்னுடைய வாழ்க்கையானது அத்தகைய ஒரு வாழ்க்கையாக, பிரச்சனை உள்ள வாழ்க்கையாக இருந்தது. Thank you, Lord, that I dwell in a city called blessing. ஆண்டவரே, இப்போது நான் வாழ்கின்ற நகரத்துக்கு பெயர் ஆசீர்வாதம். The walls of this city is the word of God. அந்த ஆசீர்வாதம் என்ற நகரை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டையானது இறை வார்த்தை. And I have developed a new habit of being a doer of the word. நான் ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றேன், அதுதான் இறை வார்த்தையின்படி என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்வது. No matter what, my mind is fixed on your word. எப்படி இருந்தாலும் என்னுடைய சிந்தனை எல்லாம் உம்முடைய வார்த்தையிலேயே ஊன்றி இருக்கின்றது. And therefore I can declare, Lord, in your name I am spiritually minded, and I have the life in abundance that Jesus came to give, and the peace of God that Jesus came to give. எனவே நான் இப்போது அறிக்கையிட முடியும், என்னுடைய வாழ்க்கை உம்முடைய வார்த்தையிலே ஊன்றி இருக்கின்றது, உம்முடைய நீர் கொடுக்கின்ற அந்த அமைதியை நான் அனுபவிக்கின்றேன். Thank you for this great blessing. ஆண்டவரே, இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக உமக்கு நன்றி. In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் Amen. ஆமென். Can we give the Lord a big hand? ஆண்டவரை நாம் கரங்கள் தட்டி நாம் மகிமைப்படுத்துவோம். Hallelujah. ஹல்லேலூயா. ஜெனட் மேரி என்ற சகோதரருடைய சாட்சியை நாம் கேட்போம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், மரியே வாழ்க. எனக்கு மரங்குடியிருப்பு. ஐ ஆம் ஃப்ரம் த பிளேஸ் கால்டு மரங்குடியிருப்பு. 14 வருஷமாக எனக்கு கழுத்துலேருந்து தண்டு ஃபுல்லாகவே வலி இருந்தது. For the past 14 years I had pain in my neck and also in the spine. டாக்டர்கிட்ட போய் பார்த்த நேரம் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு முதுகு எலும்புல தேய்வு இருக்குது ஃபுல்லாக சொன்னாங்க. So I went to the doctor and we had a scan and they said there is disc problem. Slipped disc. ஆப்ரேஷன் பண்ண முடியாதது, ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த பெல்ட் போடணும், ஃபுல்லாக நடக்கணும்னாலே பெல்ட் போடணும்னு சொன்னாங்க. You cannot have an operation, you have to take complete rest and you must have a belt even to walk. எனக்கு இருந்ததும் அப்படி தான் இருந்தது. பெட்லேருந்து எலும்புலாம் ரொம்ப கஷ்டப்படுவேன். I felt very difficult to get up from bed and also to walk.
நடக்கணும்னாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடப்பேன். Even to walk, I found it very difficult. நமக்கு இனி வாழ்க்கையே முடிஞ்சுன்னு ஒரு லெவலில் தான் வாழ்ந்துட்டே இருந்தேன். So I was very much depressed about my life. அப்போ தான் மரவண்டிருப்புக்கு பிரதர் வந்தாங்க. Brother Johnson Secura came to my village, மரவங்குடியிருப்பு. போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்தாங்க. Last year, August, in the month of August, he was there. அப்போ நான் கடவுள்கிட்ட கேட்டேன், இன்று எனக்கு இதுலேருந்து ஒரு விடிவு வரணும், ஒரு அதிசயம் நடக்கணும். I was praying for a miracle then. அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல ஜெபம் செய்துட்டு தான் அங்கே போனேன். அப்போ பிரதர் வந்து ஒரு இறை வார்த்தையை சொன்னாங்க. Brother Johnson asked me to repeat a word of God. ஆண்டவரின் ஆவி என் மேலே, அவர் எனக்கு அருள்பொழி செய்துள்ளார் என்று. The Spirit of the Lord is upon me, for God Himself has anointed me. He asked me to repeat these words. அந்த வார்த்தையை சொல்லும் போதே என் முதுகு ஃபுல்லா கடவுளுக்கு ஆற்றல் வந்து இறங்குனதை நான் கண்டேன். When I was repeating those words, I felt the grace of God was filling my back, the spinal cord. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. I was filled with happiness. எழும்பி நடக்க முடியாத எனக்கு இப்படி ஒரு அதிசயம் கடவுள் செய்திருக்காரே. God has done a miracle, and I was so happy. அப்படி தாங்கவே முடியாம அப்படியே இருந்த நேரத்தில் ஏற்கனவே நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன், இனிமேல் நான் பெல்ட் கட்டவே மாட்டேன். I took a decision that hereafter I won't put the belt. மாத்திரை